ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. இதில் டெஸ்ட்டு 12 வரைக்கும் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த 12 டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட்டு. இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டு 13ஓட டாபிக்ஸ் என்னென்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாபிக் 13ல் என்னென்ன டாபிக்ஸ் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 டாபிக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பு, அப்ஜெக்டிவ்ஸ் படிக்கணும். இதுக்கப்புறம் சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இதில் என்னென்ன படிக்கணும் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்யூரிட்டிஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அதாவது இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து இருக்கும், அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா லிமிட்டஸ் ஃபார் குளோரைடு, சல்ஃபேட்டு, அயன், ஹெவி மெட்டல், ஆர்சனிக், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிமிட் டெஸ்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட் டெஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேசிக்காக அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடில் பார்த்திங்கன்னா சில்வர் நைட்ரேட் வந்து இந்த ஒரு காம்போனண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது இன்னொரு புது காம்போனண்ட் வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடுக்கு ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் இருக்குது. அதில் இந்த 2 பொருட்கள் சேர்ந்து இன்னொரு பொருள் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி லிமிட்டஸ் ஃபார் குளோரைடு, சல்ஃபேட்டு, அயனு, ஹெவி மெட்டலு, அர்சனிக்கு, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது லிமிட்டஸ் ஃபார் அர்சனிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த அர்சேன் கேஸ் பார்த்திங்கன்னா அர்சனியஸ் ஆசிடில் இருந்து அதில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது கொண்டு நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனில் வந்து 2 பொருட்கள் சேர்ந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற எண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபைனலாக அது ஒரு ஏதாவது ஒரு கலர்டு ப்ரிசிப்டேட்டோ இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷனோ வந்து கொடுக்கும். ஸோ எண்ட் பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த லிமிட் டெஸ்ட்டோட எண்ட் பாயிண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் டெஸ்ட் ஃபார் அயனில் பார்த்திங்கன்னா எண்ட் பாயிண்ட் வந்து பர்பிள் கலர் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்ன வந்து எண்ட் பாயிண்ட்டு அண்ட் அதில் உருவாகக்கூடிய எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஒவ்வொரு லிமிட் டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா, இப்போ பேரியம் குளோரைடு இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டாக இந்த பர்சன்டேஜில் யூஸ் பண்ணணும். வெயிட் பை வால்யூம் இல்லை வெயிட் பை வெயிட்டு, அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பேரியம் குளோரைடுக்கு என்ன பர்சன்டேஜ், இந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த பர்சன்டேஜ் இல்லாமல் கூட நார்மாலிட்டி, மோலாரிட்டி அந்த மாதிரி கூட வரும். அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் அது கூட இந்த ஒவ்வொரு லிமிட் டெஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லிமிட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட்டில் என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடில் என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனோட அதில் யூஸ் பண்ணப்படுற ஆசிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன், அதில் என்ன மோலாரிட்டி, நார்மாலிட்டி இல்லை பர்சன்டேஜ், இல்லை அதில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, இந்த மாதிரியான ரியாக்ஷன் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் லிமிட் டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக உருவாக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதில் பிரின்சிபல்னு ஒரு டேர்ம், அது வந்து ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடு இஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு லிமிட் டெஸ்ட்டுக்கும் ஒரு பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸை வந்து நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது திஸ் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் பிட்வீன் போட்டு 2 காம்போனன்ட் போடுவாங்க, அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா லிமிட் டெஸ்ட் வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருக்கும். லைக் சிஸ்டமேட்டிக் எரர், இல்லை நான் சிஸ்டமேட்டிக் எரர், இல்லை பர்சனல் எரர், மெத்தடாலஜிக்கல் எரர், இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் எல்லாம் எதை குறிக்குது, அண்ட் இப்போது மெத்தடாலஜிக்கல் எரர் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான எரர் ஏற்பட்டுச்சுன்னா அது மெத்தடாலஜிக்கல் எரர் சொல்லுவாங்க. இல்லை இப்போது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் இருக்கக்கூடிய ஒரு அனலிஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பர்சனோ பண்ணுற மிஸ்டேக்னால ஒரு எரர் உண்டாச்சுன்னா அது வந்து பர்சனல் எரர் சொல்லுவாங்க. இதே அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எரருக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வித் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அது கூட இந்த ப்ரிசிஷன், அக்யூரசி, இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க.
இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் ஒரு சில எம்சிக்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் எம்சிக்யூ பார்த்தீங்கனாலே போதும். அது அவ்வளோ பெரிய டாபிக் இல்லை, சின்ன டாபிக் தான். அண்ட் ஆல்சோ கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் வரும். அது ஒரு மேக்ஸ் மாதிரியான டாபிக் தான். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.0001 அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வராது. இதே 1.0 இல்லை 2.4 இந்த மாதிரி வந்து ஒரு முழுமையான ரேஞ்சாக கொடுத்தாங்கன்னா அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு வரும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மேக்ஸ் மாதிரி தான். இதை பற்றி என்ன கேட்டாலும் உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் டு கெமிஸ்ட்ரி, ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது ஜஸ்ட்டு உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதில் ஒரு 2-3 பேஜஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரியோட ஸ்கோப் என்ன, அப்புறம் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் வந்து ஸ்டோரி மாதிரி தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். இந்த ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிங்கிறது பேசிக்காக என்ன, லைக் இப்போ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜு, மெடிசினல் யூசஸ் இதை பற்றிலாம் படிக்கிறது தான் அதோட ஸ்கோப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் போனீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ ஒரு ட்ரக் பேராசிட்டமால் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அது எந்த கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வருது, அண்ட் அந்த பேராசிட்டமால் ட்ரக்கோட கெமிக்கல் நேம் என்ன. பேராசிட்டமால் அப்படிங்கிறது வந்து அதோட ஒரு நான் ப்ராப்பரேட்டரி நேம். ஆனால் அதுக்கு வந்து கெமிக்கல் நேம்க்கு இன்னொரு பேர் ஐயூபேக் நேம்னு சொல்லுவாங்க. அந்த ஐயூபேக் நேமும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவில் வரும். அப்புறம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், இப்போ பேராசிட்டமாலோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் அமைன் குரூப் இருக்கா இல்லை அதில் சல்ஃபர் குரூப் இருக்கா, இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அப்ஜெக்டிவ். இது இல்லாமல் அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் என்ன, அதை பற்றியும் படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதோட பிராண்ட் நேம்ஸ். ஸோ பிராண்ட் நேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதும் இந்த கெமிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வரும். ஸோ ஓவரால் வந்து ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோரி பேஸ்டு தான். ஸோ ஸ்டோரி மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணாலே இது ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் சோர்சஸ், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஸ்டோரி தான், எக்ஸப்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதை மட்டும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் இந்த இம்பியூரிட்டிஸ், லிமிட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன ரியாக்ஷன் நடக்குது, அண்ட் அதில் பர்டிகுலராக என்ன எண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது, அதில் என்ன கலர் சேஞ்ச் நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும். மோஸ்ட்லி இந்த டாபிக் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Basant Murugesan.